ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிவி அறுசுவை குக்கிங் சேனலில் நாம் இன்றைக்கி 2 வெங்காயம் கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேங்க. அதில் 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. சமையல் சோடா சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பிணையுமே அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கெட்டியாக பிணைஞ்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் வராது. அதனால் இப்போ சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக பிணைஞ்சி எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ ஒரு அரை மணி நேரம் நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, பூண்டு பாருங்கள் சிறிதளவு பொடியாக நறுக்குன்னு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்குறேங்க, பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்படி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் மட்டும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்காங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ லைட்டாக வதக்கினா போதுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி தழை தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம இப்படி கிளறி விட்டுக்கலாம். உப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சிங்க. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்காங்க. நான் 2 பேர்த்து அளவுக்கு மட்டும் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நாம் தேவையான அளவு மாவு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம மாவை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இதுக்கு குழம்பு சட்னி எதுவுமே தேவையில்ல. நம்ம அப்படியேவும் சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு கொஞ்சமாக தூவி நம்ம பிடிச்ச உருண்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்படி லைட்டாக மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை இதில் சுற்றியும் அப்படியே பரவலாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சுற்றியும் மசாலா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே லைட்டாக மாவை உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்கல குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸை மட்டும் எடுத்து நம்ம இப்படி உள்ளங்காயில் வச்சு இப்படி தட்டிக்கலாங்க. மசாலா வெளியே போகாத அளவுக்கு கரெக்டாக வச்சு மெதுவாக தட்டிக்காங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரியே எல்லாத்தையும் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ இதே போலவே எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. இது செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்காது. நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. அது ஒரு ஈஸியான ரெசிபி. மேலே பாருங்கள், நான் சுவைக்காக கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்காங்க, இல்லைன்னா தேவையில்லை. நம்ம அப்படியேவும் சுட்டு எடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. ஒரு சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மாவை பூரா நம்ம இந்த பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். கோதுமை மாவு இருந்தால் இப்படி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெரியவங்க சின்னங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் நம்ம லஞ்சுக்கும் இதை வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸாகவும் இப்படி இதை சாப்பிட்டுக்கலாங்க. இது சுவை ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா 2 சைடும் ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு. இப்போ எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க.
அப்படியே பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தோடு வச்சு சாப்பிடக்கெல்லாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குட்டி குட்டி மசாலா பரோட்டா பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பரோட்டா மாதிரியே பார்க்க இருக்குது பாருங்கள். அப்படியே பிச்சு காட்டுறேன். அப்படி சாஃப்டாக சூப்பராக வெந்துடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெறும் வெங்காயம் கோதுமை மாவு இருந்தால் மட்டுமே போதுங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.